ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் அடுப்பு பக்கமே போகாமல் 3 பொருளை வச்சு 3 நிமிஷத்தில் ஒரு அற்புதமான ஒரு பொடி இட்லி தோசைக்கு சைடிஷாக எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அடுப்பு பக்கமே போக வேண்டாம், 3 பொருள் இருந்தால் போதும். அவ்வளோ ருசியாக இருக்கும். சுட சுட இட்லியில் இந்த பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாய்வு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பூண்டு தேங்காய் பொடி இதுக்கு 3 பொருள் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? தேங்காய், பூண்டு, தனி மிளகாய்த்தூள், இந்த 3 பொருள் தான் இந்த பொடிக்கு தேவை. இன்ஸ்டண்ட்டாக அடுப்பு பக்கம் போகாமல் நீங்கள் மிக்சியில் இதை அரைச்சி செஞ்சிடலாம். எங்கேயும் வெளியிலலாம் போய்ட்டு வந்தீங்கன்னா தொட்டுக்க அரைக்கிறதுக்கு, சட்னி அரைக்கிறதுலாம் வதக்கி சாம்பார் வைக்க தாளித்து அதெல்லாம் செய்ய வேண்டாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் பத்தையாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா பூவாக வரும். பூவாக போட்டிங்கன்னா மசிஞ்சு போயிடும். தேங்காய் பத்தை 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன். இதில் நான் எடுத்த அளவு தேங்காய்க்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேங்காய் பத்தை 2 கைப்பிடி தனி மிளகாய்த்தூள், இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை மிக்சியில் பல்ஸ் மோட்டில் அரைச்சிட்டு இது மாதிரி அரைச்சி கொண்டு வாங்க. ரொம்ப மசிய வேண்டாம். நம்ம போட்ட தேங்காய் பத்தை இந்த பூவை இப்போ 1 கைப்பிடி பூண்டு, பச்சை பூண்டு தோல் முழுசாக உரிக்க வேண்டாம். தலைப்பக்கமாக வால் பக்கமாக கிள்ளி எடுத்துட்டு லேசாக தோலோடையே வைங்க. அதை போட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சிங்கன்னா இந்த பக்குவத்துக்கு ஒரு நைஸாக அரைச்சிடாதீங்க. இது துவையல் மாதிரி போயிடும். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு ரெடி ஆகிட்டு பொடி. 3 நிமிஷம் கூட ஆகலை. தேங்காய் பத்தை, தனி மிளகாய்த்தூள், பூண்டு, உப்பு, இது 3ஐயும் மிக்சி ஜாரில் பல்ஸ் மோட்டில் ஓட்டி கல் உப்பு சேர்த்து ஓட்டி அதை இட்லி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். நீங்கள் அடுப்பு பக்கமே போக வேண்டாம்னு சொன்னேன் இல்லையா? அடுப்பு பக்கமே போகாமல் ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனடியாக கிடைக்கிறது 3 பொருள் 3 நிமிஷத்தில் அற்புதமான தேங்காய் பூண்டு பொடி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு பொடியிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இட்லிக்கு சாப்பிட்றோமா, இட்லி தோசைக்கு இதே தயிர் சாதம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அமிர்தமாக இருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கு தயிர் சாதம்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பேன். இந்த பூண்டு பொடி நல்லெண்ணெய் ஊற்றி குட்டி கிண்ணத்தில் வச்சு கொடுத்து அனுப்புங்க. சாதம் நல்லாயிருக்கும் சாப்பிட. இந்த வெயிலுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட. இல்லை நம்ம தேங்காய் சேர்த்ததால நம்ம காரமே இருக்காது இந்த பூண்டில். நம்ம இந்த பொடியில் இந்த தேங்காய் சேர்க்கறதால என்ன சொன்னேன்னா, பூண்டு மிளகாப்பொடியோட காரமே அப்படியே அமுங்கிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த இன்ஸ்டண்ட்டாக தயாரிக்கிற பூண்டு தேங்காய் பொடியை நீங்களே அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.